தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சிறந்த இடம் நகரமா அல்லது கிராமமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சொந்த பந்தம் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சு போட்டிகள் நடத்தி, இது ஆண்களுக்கு உரியடித்தல், பெண்களுக்கு வந்துட்டு கோலப் போட்டி, இந்த மாதிரி நிறைய நடத்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்துவாங்க. ஆனா இப்ப நகரத்துல அப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா இங்க வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு அவ்வளோ போட்டிகள் எதுவுமே இங்க நடக்காது. எல்லாரும் யாரும் ஒன்னா சேர மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். அதனால கிராமத்துல உள்ள பொங்கல் தான் பெஸ்டா இருக்கும். இப்போ கிராமத்துல ஒரு பொங்கலை கூட்டு குடும்பமா தன்னுடைய அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, அண்ணன், தம்பி, தங்கை, தங்கச்சி, அக்கா எல்லாருமே சேர்ந்து காலையில எந்திரிச்சு சூரியனை பார்த்து பொங்கல் வைப்பாங்க கிராமப்புறத்துல. இதே நகரப்புறத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே தான் பொங்கல் வைக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இட வசதிகள் எதுவுமே இருக்காது. ஒரு 3 நாள் விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க. இளைஞர்களுக்கும் என்னென்ன போட்டி நடத்துவாங்க? இளவட்ட கழு தூக்குதல், பெண்களுக்கான கோலப் போட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா போட்டிகள், ஏறு தழுவுதல், இந்த மாதிரி போட்டிகள் வைப்பாங்க. அதே போட்டிகள் நமக்கு நகரப்புறத்தில் வைக்க மாட்டாங்க, எதிர்பார்க்க முடியாது. பொங்கல் திருநாள் என்ற திருநாளில் எல்லாரும் ஜாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து பங்கு வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக பொங்கல் இருப்பதால் கிராமங்கள் நடைபெறுவதுதான் சிறந்ததாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற அலங்கான ஒரு ஜல்லிக்கட்டு கூட இன்னைக்கு நடக்குது என்றால் அது கிராமத்தில், அலங்கானூர் என்ற கிராமத்தில் நடைபெறுகிறது. அந்த கிராமத்தில் மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் இன்னைக்கு வீரர்களும் போட்டியாளர்களும் காளையர்களும் களத்தில் இறங்கி ஆடுவதை உலகம் வியப்பாக கொண்டாடுவதற்கு தமிழர் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கிராமப்புறங்களில் ஏன் கொண்டாடிப்படுறதுண்டா, கிராமப்புறங்களில் விவசாயம் செய்கிறாங்க. விவசாயம் செய்கிற மக்கள் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக, சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக, கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக பொங்கல் வச்சு அதோடைய வழிபாடை வெளிப்படுத்துகிறாங்க. கிராமப்புறங்களில் விட்டு நகர்ப்புறங்களில் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா, அது நகரப்புறங்களில் இங்கே உள்ள புலம்பெயர்ந்த கிராம மக்கள் தான் இங்கே போய் வழிபடுறாங்க. அது ஒரு சடங்கு சமுதாயம் மாதிரி தான் செய்கிறாங்க. கிராமப்புறங்களில் மாதிரி ஒரு சிறப்போட, ஒரு குடும்பத்தோட, ஊர் கிராம மக்களோட ஒற்றுமையாக சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது. உணவுக்கும் அந்த உணவுக்காக உழைத்த விவசாயிகளுக்கும் ஒரு திருவிழா என்றால் அது பொங்கல் விழா தான். அதற்கு உறுதுணையாக இருந்த மாடுகளை நாம் போற்றும் விழா மாட்டு பொங்கல் விழா. அது கிராமம் இல்லையேன் நகரம் இல்லை. நகரத்தில் எத்தனையோ வியாபாரிகள், வர்த்தகர்கள் எல்லாரும் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் சோறு போடுற ஒரே இடம் கிராமம்தான். அந்த கிராம மக்கள் கொண்டாடுகின்ற ஒரே தமிழர் விழா பொங்கல் திருவிழா. அதனால் பொங்கல் கொண்டாட சிறந்த இடம் கிராமம், கிராமம், கிராமம். கிராமம் இல்லையெனில் நகரம் இல்லை. மக்கள் குரல் பகுதியில் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.